கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் என்பது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய எந்த செயல்பாடுகள் நாளை மறுமையில் நன்மையை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் அது இறைச்செய்தி என்று சொல்லப்படக்கூடிய வகியில் இருந்துதான் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். வகி மட்டுமே மார்க்கம், வகி அல்லாதவைகள் வழிகேடு என்பதை தொடர்ச்சியாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தது முதல் கொண்டு பன்னெடுங்காலமாக இதை மக்களுக்கு நாம் அழுத்தமாக சொல்லி வருகிறோம். எந்த மனிதனுடைய தனி மனித கருத்துக்களும் மார்க்கம் இல்லை. அந்த தனி மனித சஹாபியாக இருந்தாலும் சரி, தாபியாக இருந்தாலும் சரி, தாபிகளாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய பாதையிலே கொல்லப்பட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் மதிக்கக்கூடிய இமாம்கள், மதுகப இமாம்கள் என்று சொல்லக்கூடிய இமாம்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நல்லவர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஊரெல்லாம் கூடி உன்னை முடிவெடுத்து மார்க்கம்னு நாங்கள் சொல்கிறோம் என்று நீங்கள் சொன்னாலும் சரிதான். இல்லை டவுன் காசி ஒன்றை மார்க்கம்னு சொல்லிவிட்டார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைவனுடைய வகையில் இல்லை என்று சொன்னால் அது வழிகேடு என்பதை நாம் தெள்ள தெளிவாக நீண்ட நெடுங்காலமாக இதை அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்து வருகிறோம். இதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அதாவது மனித கருத்துக்களும் மார்க்கம்தான், சஹாபாக்களுடைய கருத்துக்கள் மார்க்கம்தான் என்று சொல்லக்கூடியவர்களை களத்திற்கு வாருங்கள், விவாதத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் என்பதால் நமக்கெல்லாம் தெரியும். என்றாலும் ஒரு சில கூட்டம் இருக்குது, அவங்க சவுதியில் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படி நாங்கள் கடைப்பிடிப்போம், அது மார்க்கம். மார்க்கத்தின் அத்தாரிட்டி வகி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைன்னு நாம சொல்லிட்டோம். ஒரு கூட்டம் பிறை விஷயத்தில் சவுதியை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சில விஷயத்தில் சவுதியில் என்ன செய்கிறாங்களோ அது மார்க்கம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. சமீபத்தில் சில நாட்களாக சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுதியில் மக்காவிலும் மதீனாவிலும் இனிமேல் இரவு தொழுகை 10 ரக்காத்துகள் தொழப்படும், 3 ரக்காத்துகள் வித்திரு தொழப்படும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி சமூக வலைதளத்தில் அதிகமாக என்ன செய்து பரவுதை பார்க்கிறோம். இது பரவுறதுக்கான பின்னணி என்னன்னா, இதுதான் காரணம். சில ஆட்கள் மார்க்கத்துக்கு எதை ஆதாரமாக வச்சிருக்கிறான்னா, சவுதியில் என்ன செய்யறாங்களோ அது நம்ம கேட்கிறோம். மார்க்கத்துக்கு விரோதமாக அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவாக அவர்களால் எடுத்து வைக்க முடியாத போது, உலகத்தில் உள்ள முதல் பள்ளியில் என்ன நடக்குது, காபாவில் என்ன நடக்குது, மதீனாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் அதை வச்சு மார்க்கமாக பிரச்சாரம் பண்ணவங்க இப்போ அவர்களுக்கு எதிராக இந்த செய்தி மக்கள்கிட்ட பரவுது. நாம் இதையும் மார்க்கம்னு சொல்லலை. சவுதியில் எதை சொல்கிறாங்களோ அதை மார்க்கம் என்றைக்குமே சொல்லவே கிடையாது. மார்க்கம்னா இறைவனுடைய வகை செய்தி மட்டும்தான். இப்போ சவுதியினுடைய இந்த அறிவிப்பு கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். கடந்த காலங்களில் நபி வழியை நாங்கள் கடைபிடிக்கல, அது சில காரணங்களாக கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது, இனிமேல் நாங்கள் கடைபிடிக்க போகிறோம்னு சொன்னாங்களா? அப்படி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. இனிமே ஏதாவது சொல்லுவாங்களா? அதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு மத்தியில் நாம் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் மார்க்கத்தின் அங்கீகாரம் இறைவனுடைய வகை செய்தி மட்டும்தான். யாரு கூறி முடிவெடுத்தாலும் மார்க்கம் இல்லை. எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளிலும் எடுக்கப்படக்கூடிய எந்த முடிவும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத போது, வகை செய்தி இல்லாத போது அது மார்க்கமில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு மத்தியிலே நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். எனவே மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், சவுதியில் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், மக்காவில் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், அது மார்க்கத்தின் அங்கீகாரம் இல்லை. எது வகை செய்தி இல்லையோ அது மார்க்கத்தின் அங்கீகாரம் இல்லை. அதை சவுதியுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரிதான், மக்காவுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரிதான், மதீனாவுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரிதான் என்ற இந்த உண்மையை விளங்கிக் கொண்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு மார்க்கம் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.